ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் கம்பெனியும் தாங்கள் தயாரிக்கும் செல்போன்களில் சஞ்சார் சாத்தி எனும் ஆப்பை நிறுவிய பிறகே விற்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசின் இந்த உத்தரவு மக்களை வேவு பார்க்கும் முயற்சி என பிரியங்கா ராபர்ட் வதேரா விமர்சித்திருக்கிறார். You said snooping app, so it is a snooping app. சஞ்சார் சாத்தி ஆப்பை அறிமுகப்படுத்துவது மத்திய அரசின் கடமை. அதை பயன்படுத்துவதா இல்லையா என்பது செல்போன் வைத்திருப்போரின் உரிமை என்று கூறியுள்ளார் ஜோதிராதித்ய சிந்தியா. ये मैं अवश्य कहना चाहता हूं, ना स्नूपिंग संभव है, ना स्नूपिंग होगा. பிஜேபியின் எதிர்க்கட்சிகள் தேசத்தின் எதிரி கட்சிகளாக மாறி வருகின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மோடியின் அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவால் செல்போன் உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் கம்பெனியும் தாங்கள் தயாரிக்கும் செல்போன்களில் சஞ்சார் சாத்தி எனும் ஆப்பை நிறுவிய பிறகே விற்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் மேலும் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். சைபர் பாதுகாப்புக்காக மத்திய அரசு பிரத்யேகமாக சஞ்சார் சாத்தி எனும் ஆப்பை உருவாக்கி உள்ளது. இந்தியாவில் புதிதாக தயாரிக்கப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் அனைத்து செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்கிற ஆப்பை நவம்பர் 28 தொடங்கி 90 நாட்களுக்குள் ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் கட்டாயம் நிறுவி இருக்க வேண்டும். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ள செல்போன்களிலும் சஞ்சார் சாத்தி ஆப் நிறுவப்பட வேண்டும். செல்போன் பயன்பாட்டின் போது இந்த ஆப் எளிதில் காணக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஆப்பின் செயல்பாடுகளை முடக்கவோ கட்டுப்படுத்தவோ கூடாது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 120 நாட்களுக்குள் பணியை முடித்து அனைத்து செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த உத்தரவை மீறும் கம்பெனிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசின் உத்தரவு கூறுகிறது. இப்போது சஞ்சார் சாத்தி ஆப் என்றால் என்ன? அதில் மத்திய அரசு இத்தனை அக்கறை காட்ட காரணம் என்ன என்பதை பார்ப்போம். சஞ்சார் சாத்தி ஆப் என்பது மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக செயலியாகும். இது ஆப் மற்றும் வெப் போர்ட்டல்களில் பயன்படக்கூடியது. இந்த செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளும் பயனர் தங்களது டிஜிட்டல் அடையாளத்தை நிர்வகிக்க முடியும். சந்தேக நடவடிக்கைகள் குறித்து புகார் செய்ய இயலும். மேலும் இந்த செயலி தொலைத்தொடர்பு பாதுகாப்பு, சைபர் ஆபத்துகள் பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை உள்ளடக்கி உள்ளது. இதனால் இது சேவை மற்றும் விழிப்புணர்வு செயலியாக இருக்கும். இதனை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்து டவுன்லோடு செய்து கொள்ளலாம். சஞ்சார் சாத்தி ஆப்பால் ஏற்படும் நன்மைகளை மத்திய அரசு பட்டியலிட்டிருக்கிறது. அவை என்னென்ன என்பதை பார்ப்போம். 1. சக்சு என்றொரு சேவை சஞ்சார் சாத்தி ஆப்பில் உள்ளது. இதன் மூலம் போலி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், போலி KYC அலர்ட்டுகள், ஆள்மாறாட்ட மோசடிகள், பணப்பறிப்பு லிங்குகள் பற்றி வாடிக்கையாளர்கள் புகார் அளிக்கலாம். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இத்தகைய சைபர் குற்றங்கள் நிகழ்த்தப்படும் விதங்களை அடையாளம் காண முடியும். இருப்பினும் இணையவழி நிதி முறைகேடுகளுக்கு 1930 என்கிற எண்ணை அல்லது cybercrime.gov.in இணையத்தையே தொடர்பு கொள்ள வேண்டும். 2. சஞ்சார் சாத்தி ஆப் மூலம் தேவையற்ற வணிக அழைப்புகளை பற்றி ரிப்போர்ட் செய்து தடுக்கலாம். ட்ராய் விதிமுறைகளை மீறி வரும் அழைப்புகளை அது வந்த நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் ரிப்போர்ட் செய்தால் நடவடிக்கை உறுதி. அதேபோல் போலியான லிங்குகள், செயலிகள் பற்றியும் பாதுகாப்பற்ற இணையதளங்கள் பற்றியும் புகார் செய்யலாம். 3. இந்த செயலியை பயன்படுத்துவதன் மூலம் ஒருவர் தனது பெயரில் எத்தனை மொபைல் எண்கள் உள்ளன என்பதை அறியலாம். இதன் மூலம் நமக்கே தெரியாமல் நம் பெயரை பயன்படுத்தி ஏதேனும் இணைப்புகள் பெறப்பட்டிருந்தால் அதனை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கலாம். 4. ஒருவேளை நம் செல்போன் தொலைந்து போனால் அல்லது திருடு போனால் இந்த செயலியின் மூலம் IMEI எண்ணை முடக்கி வைக்கலாம். செல்போன் திரும்ப கிடைத்ததும் IMEI எண்ணை அன்பிளாக் செய்து கொள்ளலாம். அதே போல செகண்ட் ஹேண்ட் செல்போன்கள் வாங்கும் போது IMEI எண் அசலானதா என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். 5. +91 என்கிற டயலிங் கோடு கொண்டு வரும் சர்வதேச அழைப்புகள் வரும் பட்சத்தில் அவற்றை ரிப்போர்ட் செய்ய முடியும். 6. சஞ்சார் சாத்தி செயலி மூலம்
பயனர் தான் வசிக்கும் பகுதியில் உள்ள இணைய சேவை வழங்குனரை பின்கோடு பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். 7. முக்கியமாக இந்த செயலி மூலம் பயனர்கள் வங்கிகள், பிற நிறுவனங்களின் உண்மையான கஸ்டமர் கேர் சர்வீஸ் எண்கள், இமெயில்கள், இணையதளங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். அதற்கேற்ப இந்த செயலி ஒரு டைரக்டரியை உள்ளடக்கி இருக்கிறது. இது போன்ற பல்வேறு நல்ல அம்சங்கள் உள்ளதால் சஞ்சார் சாத்தி செயலியை டவுன்லோடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. இந்தியாவில் 120 கோடி செல்போன் பயனர்கள் உள்ளனர். இங்கு செல்போன் திருட்டு தொடங்கி அதன் வாயிலாக நிகழும் சைபர் குற்றங்கள் வரை பிரச்சனைகள் ஏராளம். சஞ்சார் சாத்தி செயலி மூலம் ஒரு வருடத்துக்குள் 7 லட்சம் தொலைந்து போன செல்போன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அக்டோபர் மாதம் மட்டும் 50,000 போன்கள் இந்த ஆப் பயன்பாட்டால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று தெரிய வந்திருக்கிறது. மத்திய அரசு இத்தனை நன்மைகளை பட்டியலிட்டாலும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிர்க்கட்சிகள் தொடங்கி செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் வரை எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்திய அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பயனர்களின் பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆப்பிள் நிறுவனம் இந்த விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை இந்திய அரசுக்கு தெரிவிக்க உள்ளதாக கூறியுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தான் உருவாக்கும் ஆப்புகளை மட்டுமே தன்னுடைய ஸ்மார்ட் போன்களில் அனுமதிக்கிறது. மற்ற ஆப்புகளை அது அரசே தயாரித்த ஆப்பாக இருந்தாலும் தன் போன்களில் புகுத்த அனுமதிப்பதில்லை. அது அந்த நிறுவனத்தின் கொள்கை முடிவாக இருக்கிறது. மத்திய அரசின் உத்தரவு மற்ற செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு செயலியை செல்போனில் முன்கூட்டியே ஸ்டோர் செய்வதன் மூலம் அந்த செல்போன் உரிமையாளரின் விவரங்கள் சேகரிக்கப்படலாம் என்கிற சந்தேகம் எழுகிறது. என்னதான் அரசு பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டினாலும் தனிநபர் சுதந்திரம், அதாவது பிரைவசி மிக மிக முக்கியம் என்று இடதுசாரி சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மத்திய அரசின் இந்த உத்தரவு மக்களை வேவு பார்க்கும் முயற்சி என பிரியங்கா ராபர்ட் வதேரா விமர்சித்திருக்கிறார். You said snooping app, so it is a snooping app. ஒவ்வொரு குடிமகனின் போனிலும் அரசு நுழைவதற்கு இந்த செயலி காரணமாகிவிடக் கூடாது என்று செய்தியாளர்களிடம் பிரியங்கா தெரிவித்தார். I mean, citizens have their right to privacy. Even all of you must be having a right to privacy to send your own messages to family, friends without the government looking at everything. It's that's not how it should work. There should be an effective system to report fraud. Definitely there's a need for cyber security, but that doesn't mean that it gives you an excuse to go into every citizen's telephone. சஞ்சார் சாத்தி பிரச்சனை குறித்து விவாதிக்க கோரி மாநிலங்களவை காங்கிரஸ் உறுப்பினர் ரேணுகா சௌத்ரி மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். Sir, this matter is a continuation of what is troubling the House here. There are many ways in which we disrupt democracy, and bringing about the Sanchar Sathi app is yet another instrument of diminishing the right of the citizen, as is the SIR. Nothing will go on record. முன்னதாக காங்கிரசுடைய மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் தனது எக்ஸ் தளத்தில் பெரிய அண்ணன் நம்மை கண்காணிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் எதிர்க்கட்சிகளின் சந்தேகத்துக்கு மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பதில் அளித்திருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். சஞ்சார் சாத்தி செயலியை ஒருவர் தன்னுடைய ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். புதிதாக வரும் ஸ்மார்ட் போன்களில் அந்த செயலி டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஆப்பை விரும்புவோர் அதனை வைத்துக் கொள்ளலாம், இல்லையெனில் டெலீட் செய்து விடலாம். हर एक नागरिक को वो चॉइस दें, क्योंकि ऐप फोन पे है इसका मतलब नहीं है कि वो ऑटोमेटिकली ऑपरेट हो जाएगा. जब तक मैं उपभोक्ता के रूप में उसमें रजिस्टर ना करूं तब तक वो ऑपरेट नहीं होगा. और मैं उपभोक्ता के आधार पर, जैसे मेरे फोन पर सर ढेर सारे ऐप्स होते हैं, मैं उस ऐप को भी दबा के मैं डिलीट कर सकता हूं. தாங்கள் விலை கொடுத்து வாங்கும் போன்கள் முறைப்படியானதா என்பதை சரிபார்க்கவும் இந்த ஆப் பயன்படும். போன் தொலைந்து போனால் அதனை கண்காணிக்கவும் இந்த ஆப்பை ஒரு வழிமுறையாக மத்திய அரசு முன்மொழிந்திருக்கிறது. மோசடி மற்றும் திருட்டிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவே சஞ்சார் சாத்தி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. आज देश की एक एक जनता और नागरिक अपने आप को सुरक्षित रख सकता है फ्रॉड से, स्टोलन मोबाइल से. अपने स्टोलन मोबाइल को रिकॉर्ड कर सकता है, रिपोर्ट कर सकता है. और 20 करोड़ हिट सर हमारे पोर्टल पे हुए हैं, करीब 1.5 करोड़ ऐप डाउनलोड हुए. இது குறித்த விழிப்புணர்வு மக்கள் அனைவருக்கும் இல்லை. எனவே இந்த செயலியை அனைவரையும் சென்றடைய செய்வது எங்கள் பொறுப்பு.
மக்கள் தங்கள் போனிலிருந்து செயலியை நீக்க விரும்பினால் நீக்கிக் கொள்ளலாம். அதாவது சஞ்சார் சாத்தி ஆப்பை அறிமுகப்படுத்துவது மத்திய அரசின் கடமை. அதை பயன்படுத்துவதா இல்லையா என்பது செல்போன் வைத்திருப்போரின் உரிமை என்று கூறியுள்ளார் ज्योतिरादित्य सिंधिया। उस फीडबैक के आधार पर अगर उस ऑर्डर में भी हम लोगों को कोई चेंज लाना है, उसके लिए भी हम लोग तैयार हैं। ये मैं अवश्य कहना चाहता हूं कि इस ऐप के आधार पर न स्नूपिंग संभव है, न स्नूपिंग होगा। प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की सरकार देश की जनता के हाथों में अधिकार देना चाहती है ताकि वे अपने आप को सुरक्षित रख पाए। தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவோர் கருத்து சுதந்திரம் என்ற போர்வைக்குள் புகுந்து கொள்வார்கள். அதுபோல தனிநபர் பாதுகாப்புக்காக ஒரு ஆப்பை கொண்டு வந்தால் தனிநபர் பிரைவசி என்கிற போர்வைக்குள் இருந்து விமர்சிக்கிறார்கள். இந்த ஆப் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கும் என்று பீதியை கிளப்புகிறார்கள் எதிர்கட்சியினர். எல்லா ஸ்மார்ட் போனும் ஏதோ சில இன்பில்ட் ஆப்புகளோடு தான் வருகின்றன. அவற்றில் எத்தனையோ ஆப் நம்மை கண்காணிக்க கூடும். அவை குறித்து எதிர்கட்சியினர் எப்போதேனும் கவலைப்பட்டது உண்டா? பிரைவசி பற்றி பேசுவோர் விற்கப்படும் ஸ்மார்ட் போன்களில் எந்த ஆப்களும் இருக்கக்கூடாது என்று போராட வேண்டும். ஆனால் மக்களின் நன்மைக்காக மோடி கொண்டு வருகிற ஆப்புக்கு மட்டும் எதிர்ப்பு கிளம்புகிறது என்றால் எதிர்கட்சியினரின் தேசபக்தியை நாம் சந்தேகிக்க வேண்டியுள்ளது. பிஜேபியின் எதிர்கட்சிகள் தேசத்தின் எதிரி கட்சிகளாக மாறி வருகின்றன. 2015 ஆதார் அட்டையை தேசிய அடையாள அட்டையாக மாற்ற மோடி முயன்ற போது அது பிரைவசியை பாதிக்கும் என்று உச்ச நீதிமன்றத்தை எதிர்கட்சியினர் நம்ப வைத்தனர். சில ஆண்டுகளுக்கு முன் பெகாசஸ் எனும் மென்பொருள் மூலம் மோடி உளவு பார்த்தார் என்று ஒரு பூதத்தை கிளப்பி நாடாளுமன்றத்தை மொத்தமாக முடக்கினர். இப்போது நடந்து வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முடக்க எதிர்கட்சிகளுக்கு சஞ்சார் சாத்தி ஆப் கிடைத்துள்ளது. இனி இதை வைத்தே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தத்தையும் தொடர்ந்து முடக்குவார்கள். தேர்தல் மூலம் மக்கள் மாறி மாறி தண்டனை தந்தும் திருந்தாத எதிர்கட்சிகளை என்ன செய்ய? நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.